Hello friends, welcome back. போன செஷன்ல எட்ஜஸ்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எட்ஜ் டிடெக்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்தேன். எட்ஜ் டிடெக்ஷனோட ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இந்த செஷன்ல டைப்ஸ் ஆஃப் எட்ஜஸ் பத்தி பார்க்க போறோம். 4 டைப் ஆஃப் எட்ஜ் இருக்கு. ஸ்டெப் எட்ஜ், லைன் எட்ஜ், ராம்ப் எட்ஜ், ரூஃப் எட்ஜ். இத டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் டிஸ்கண்டினியூட்டி, லைன் டிஸ்கண்டினியூட்டி, ராம்ப் டிஸ்கண்டினியூட்டி, ரூஃப் டிஸ்கண்டினியூட்டி. முதல்ல ஒரு விஷயம் திரும்ப சொல்றேன். எட்ஜ்னா என்னன்னா சடன் சேஞ்ச் இன் ஆர் சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இன் இமேஜ் இன்டென்சிட்டி. அதாவது ஒரு இமேஜில் சடனாக ஒரு சேஞ்ச் வந்து இன்டென்சிட்டியில் அப்படின்னா ஒரு இடத்துல அதை வந்து நம்ம டிஸ்கண்டினியூட்டினோ இல்லைனா எட்ஜ்னோ சொல்லலாம். 4 டைப் ஆஃப் எட்ஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் எட்ஜ். இது மாடிப்படி மாதிரியே இருக்கா உங்களுக்கு தெரியுதா? சடன் வேரியேஷன் இருந்துச்சு இன்டென்சிட்டியில் இந்த பேட்டர்னில் அப்படின்னா அது பேர் ஸ்டெப் எட்ஜ். அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது, டக்குன்னு ஏறிடுச்சு. 0லேருந்து 1க்கு அதான் எக்ஸாம்பிள். நான் மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும், பைனரியாக பார்க்குறோன்னா 0ல் இருக்கிறது 1 ஆயிடுச்சு. ஸோ சடனாக ஒரு பல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேர் ஸ்டெப் எட்ஜ். ஓகே. ஸோ அடுத்தது என்னென்னா லைன் எட்ஜ். லைன் எட்ஜுங்கிறது ஸ்டெப் எட்ஜ் மாதிரியே தான், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ரைஸ் ஆகி அப்படியே நின்றுடுச்சு, இங்கே சேஞ்ச் ஆகி அப்படியே நின்றுடுச்சு. ஆனால் லைன் எட்ஜில் என்ன ஆகும்னா கொஞ்சம் டயத்துக்கு தான் அது அப்படியே இருக்கும், அந்த இடத்துல நிற்கும், ஸ்மால் டியூரேஷனுக்கு. அப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அந்த படத்தை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஸோ போன படத்தை பாருங்கள், அப்படியே நின்று போச்சு, இது டக்குனு இறங்கிடும். அதான் லைன் எட்ஜ். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன? ராம்ப் எட்ஜ். ராம்ப் எட்ஜுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஜுவலாக ஏறி இருக்கு, கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி இருக்கு. ஸோ இப்படி லாங்கர் டியூரேஷனுக்கு கிராஜுவலாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ராம்ப் எட்ஜ். இன்டென்சிட்டி வந்து அப்படியே சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாறும் இன்டென்சிட்டி. அப்படி மாறிச்சுன்னா அதுக்கு பேர் ராம்ப் எட்ஜ். அடுத்தது ரூஃப் எட்ஜ். படத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியணும். ரூஃப் எட்ஜ்னா ஒன்றுமே கிடையாது. லைன் எட்ஜ் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்தது லைன் எட்ஜ் தான் இருக்குல்ல, இதே மாதிரி அந்த லைன் எட்ஜுங்கிறத ரூஃப் எட்ஜாக மாற்றலாம், ரூஃப் எட்ஜாக ஃப்ரேம் பண்ண முடியும். எப்படின்னா இன்டென்சிட்டி வந்து பயங்கர ஷார்ப்பாக பண்ணாமல் அது கிராஜுவலாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி கொஞ்சம் 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 கொஞ்சமாக இறங்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரூஃப் எட்ஜ். ராம்ப் எட்ஜுங்கிறது பாருங்கள், இதுவும் ஸ்டெப் எட்ஜும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸ்டெப் எட்ஜுங்கிறது இப்படி டக்குன்னு ஏறுது, அப்படி இல்லாமல் இது கிராஜுவலாக ஏறுது, இதுவும் ஸ்டெப் தான், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது, அதனால ரேம்ப்னு சொல்கிறோம். ஸோ 4 டைப் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது. ஸ்டெப் எட்ஜ், லைன் எட்ஜ், ராம்ப் எட்ஜ், ரூஃப் எட்ஜ். அந்த 4 தான் உங்களுக்கு நான் இந்த செஷனில் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சேட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.